வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாடா ஏஸ் கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோடைய கமெண்ட்டில் அருண்குமார்ன்ற நண்பர் வந்து தொடர்ந்து இந்த டவுட் கேட்டு இருந்தார். அதனால் இந்த வீடியோவில் நம்ம இந்த வாகனத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இது எப்படி ஓட்டுறது, மற்ற வாகனங்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், அப்படி ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே மஹேந்திரா பொலிரோடைய அந்த மேக்ஸி ட்ரக் போட்டிருப்பேன், பிக்கப் ட்ரக்கு. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நீளம் அகலம் உயரம்லாம் சொல்லியிருந்தேன். முதலாவது இதனுடைய அகலத்துலேருந்து வந்துடலாம். இதனுடைய அகலம் பாருங்கள், அந்த பொலிரோ ட்ரக்கை விட இது கொஞ்சம் அகலத்தில் கம்மியாக இருக்கும். அடுத்தது இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா, பொலிரோ ட்ரக்கில் என்ன இருக்கும்னா முன்னால் பானட் இருக்கும், அந்த முன்னால் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பானட் இருக்கும். அதே மாதிரி பின்னாலேயும் இன்னும் கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்கும். முன்னால் அங்கே கூட தூரத்தில் ஒன்று நிற்கிது பாருங்கள், அது மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் அது கிடையாது. இப்போ அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இப்போது நமக்கு வந்து முன்னால் ஃப்ரண்ட் சைடு பானட் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு முன்னால் வந்து கவர் ஆகும், ரோட் கவரேஜ் நல்லாயிருக்கும், எவ்வளோ தூரம் நம்ம வாகனம் இருக்குங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியும். ஆனால் இதில் அந்த வசதி இருக்காது. நம்ம இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஓட்டணும். இந்த வாகனத்தில் பின்னால் சைடு சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் புதுசாக எதுவும் இல்லை, எல்லா வாகனம் மாதிரி தான். கீழே வந்து எக்ஸ்ட்ரா டயர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அடுத்தது இந்த வாகனத்துடைய இன்டீரியரில் கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்து நம்ம எப்படி ஓட்டணுங்கிறத பார்க்கலாம். இன்டீரியர் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே நம்ம ஸ்டியரிங்லேருந்தே போயிடுவோமே. நம்ம சாதாரணமாக ஓட்டக்கூடிய வாகனங்களில் ஸ்டியரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் பொசிஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி, கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இந்த பஸ் லாரிலாம் இருக்கிற மாதிரி கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டியரிங்கு. ஒரு சில வாகனங்களில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வரும். நம்ம கார்களில், நம்ம ஏற்கனவே ஓட்டின இந்த பொலிரோ பிக்கப் ட்ரக்கில் அதெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துருக்கும். இதில் வந்து இப்படி ஆம்னி வேன்லாம் திருப்புற மாதிரி, கீழே திருப்புற மாதிரி வரும். இது ஒரு வித்தியாசம். அடுத்தது கீழே ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளட்ச், இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. என்னென்னா, நம்ம சாதாரணமாக கார்கள் ஓட்டும் போது அந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே பிரேக்கும் கிளட்சும் இது மாதிரி தான் இருக்கும். கிளட்சு இப்படி தான் இருக்கும், பிரேக்கும் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆக்சிலரேட்டரும் இந்த பெடல், பிரேக் பெடல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த வாகனத்தில் அப்படி கிடையாது. நம்ம பஸ்ஸு லாரிலாம் ஓட்டுற மாதிரி கீழே அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கீழே அடியிலேருந்து வந்திருக்கும். அதனால் நம்ம இதில் வந்து ஆக்சிலரேட்டர் மேலே கால் வச்சு இப்படி முதிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு விரல் இப்படி முதிப்போம், இங்கே வந்து காலை ஃபுல்லாக வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அடுத்த வித்தியாசம். அடுத்தது இதில் கியர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய கியர் தான் இருக்கும். எல்லா கார்கள்லையும் வாகனத்துலேயும் போடுற மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். எப்படின்னா, இதில் ஒன்று சின்ன வித்தியாசம் என்ன, இதில் 4 கியர் தான் இருக்குது, 5வது கியர் இல்லை. டாப் கியர் வந்து இதில் 4th. நம்ம கிளச்சை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th 4 கியர் தான் இருக்குது. 5வது கியர் கிடையாது, அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் கியர் வந்து ரைட் சைடு தள்ளி கீழே ரிவர்ஸ். இது வந்து கியரில் நம்ம பார்க்குறது. வேறு எந்த கியர்லாம் வேறு எந்த ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஹேண்ட் பிரேக் இங்கே கொடுத்துருக்குறாங்க, நம்ம கார்களில் இருக்கிற மாதிரி தான். ஒரு சில வாகனத்தில் ஹேண்ட் பிரேக் வந்து ரைட் சைடு இருக்கும், இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வாகனத்தில் இங்கே கரெக்டான இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இண்டிகேட்டர்ஸ் நமக்கு தெரியும். இந்த இண்டிகேட்டர்ஸ், பாஸ் லைட்டு எல்லாமே நமக்கு சாதாரண வாகனங்கள் இருக்கிற மாதிரி தான். ஹெட்லைட் போகிறது, அப்புறம் வைப்பருக்கும், ஸ்பீட் லிமிட்டு, அது எல்லாமே சாதாரண வாகனங்கள் இருக்கிற மாதிரி தான். வேறு எந்த வித்தியாசம் அதில் கிடையாது. இந்த இடத்துல முன்னால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, தேவையானதை வச்சுக்கலாம். அடுத்து இந்த வாகனத்தில் நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டது என்னென்னா, இதனுடைய டிஸ்பிளே தான் ரொம்பவே ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்ம கீயை போட்டோன்னு, சாவி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாமே டிஜிட்டலில் வருது. இது ஒரு ரொம்பவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு. மற்ற வாகனங்கள்லாம் நமக்கு ஆர்டினரி அனலாக் டிஸ்பிளே தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், நம்ம ஸ்பீடோ மீட்டராக இருக்கட்டும், மற்ற எல்லா நமக்கு அங்கே நோட்டிஃபிகேஷன் காமிக்கக்கூடிய எல்லா மீட்டருமே நமக்கு வந்து டிஜிட்டலில் தான் வருது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயே நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம். டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஃபியூல், அப்புறம் ஓடோ மீட்டர் எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே பக்கத்தில் நம்ம ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம ஹெட்லைட் எவ்வளோ லாங்க்கு வேணுமோ லாங்க் வச்சுக்கலாம், பக்கத்தில் வேணும்னா பக்கத்தில் வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் முன்னால் ஃப்ரீயாக, டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் 2 பேர் தனித்தனியாக உட்காந்துக்கலாம். நடுவில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சின்ன குழந்தைங்க இருந்தால் உட்காரலாம், மற்றபடி பெரியவங்க யாரும் உட்கார முடியாது. அதேமாதிரி பின்னாலேயும் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா நல்லாவே இடம் இருக்குது. ஸ்டோரேஜ் நம்ம நிறையாவே வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் பார்த்தோம்னா அந்த 3 சக்கர ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நல்லாவே ஸ்டோரேஜ் நல்லா பிளேஸ் வந்து நிறையாவே இருக்குது.
டோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் ஏற்றிக்கிறதுக்காக நம்ம நார்மல் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. அடுத்து லாக் வந்து இந்த ப்ரெஸ் டைப் லாக்கு, வேணும்னு போட்டுக்கலாம், வேணாம்னு எடுத்து விட்டுக்கலாம். சரி, அடுத்து நம்ம இந்த வாகனத்தை ஓட்டுறது எப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். இதுதான் முக்கியமான பார்ட்டு. எதனால் சொன்னோம்னா, நம்ம சாதாரணமாக கார்களில் பார்த்தீங்கன்னா முன்னால் பானட் இருக்கும், நமக்கு அங்கே கொஞ்சம் ரோட் கவரேஜ் கொஞ்சம் முன்னாலேருந்து வருவோம், பக்கத்தில் எந்த வாகனத்துக்கும் நெருங்கி போக மாட்டோம், ஏன்னா முன்னால் பானட் இருக்கனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போவோம். ஆனால் இந்த வாகனத்தில் முன்னால் பானட் இல்லாதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதனால ரொம்ப பக்கத்தில் போயிடக்கூடாது, ஏன்னா எடுத்தோன்னே நம்ம தான் இருக்கிறோம். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பிக்கப் ட்ரக்கோ அல்லது நம்ம கார்களை ஓட்டிட்டு போனோம்னா என்ன பண்ணுவோம்னா, முன்னால் ஒரு வாகனம் போச்சுன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டு போகிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் அது கிடையாது. அது இல்லைனாலுமே நம்ம அந்த கேப்பை விட்டு தான் போகணும். எதனாலனா, அந்த வாகனத்தில் உதாரணத்துக்கு ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போ முன்னால் இது ஒரு சுவரில் போய் மோதுறோம்னா ஃபர்ஸ்ட் அந்த பானட் மேலே மோதிரும், அப்புறம் உள்ளே வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ரொம்ப ஃபோர்ஸாக மோதுனா அது வந்து ஆபத்து தான். ஆனால் இந்த வாகனத்தை பொறுத்தளவு அந்த முன்னால் பானட் இல்லாதனால ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சாதாரணமாக லைட்டாக ஒரு இதுலாச்சும் போய் நம்ம முட்டினோம்னா கூட எடுத்தோம்னா நமக்கு தான் பாதிப்பு வரும். அதனால் இந்த விஷயத்தில் எல்லாரும் கவனமாக இருக்கணும். நான் நிறைய விபத்துகளில் பார்த்துருக்குறேன். முன்னால் பானட் இருக்கக்கூடிய கார்கள் போய் மோதிச்சுன்னா, அது ஒரு லைட்டாக மோதிச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் மோதிச்சுன்னா அந்த பானட் தான் அடி வாங்கும், உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் இதில் அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி இல்லாதனால நம்ம இதில் பம்பர்ஸும் கழட்ட சொல்லிட்டாங்க. அதனால் இதில் பம்பர்ஸ் கூட இல்லை. அதனால் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். முக்கியம் ஓவர்டேக் பண்ணுறப்போ, ஒரு வாகனத்தை நம்ம முந்தி செல்றப்போ ஆப்போசிட்டில் முடிஞ்ச வரைக்கும் எதுவும் வராதப்போ ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படியே வந்தாலும் அதுக்குரிய டிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க, நம்ம அதுக்குள்ளே தாண்டி போக முடியுமாங்க டிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு கவரேஜ் பார்த்துக்குங்க. நம்ம கார்கள்லாம் நிறைய நண்பர்கள் டவுட் கேட்டிருப்பீங்க காரை பற்றி. ப்ரோ உங்கள் பானட் நம்ம கண்ணுக்கு தெரியாதனால அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னே தெரில அப்படின்னு சொன்னதுனால நான் ஒரு சில பொம்மைகள் இங்கே வச்சு, இந்த பொம்மைக்கு நேரம் இந்த அல்லது இந்த பொருளுக்கு நேரம் நீங்கள் அங்கே பாருங்கள், அது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் பாட்டு இந்த இதிலிருந்து இதுக்குள்ளே பார்த்துட்டு போனீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வாகனங்களுக்கும் ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதை நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரே வீடியோவில் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் நான் இன்னொரு வீடியோவில் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் தனியாக சொல்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வாகனத்தை நம்ம ஓட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிரேக் அப்ளைலே இருக்கட்டும், ஏன்னா இறக்கமாக இருந்துச்சுன்னா முன்னால் போயிடும். இப்போது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கேப் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும், எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த ஃபியூவெல்லாம் பம்ப் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சவுண்ட் ஒன்று வந்து நிற்கும், அது நின்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு. சரி, இப்போ நம்ம மூவ் பண்ணுறதுக்கு முன்னால் சைடு மிரர்ஸ் முக்கியம். எல்லாம் 3 மிரரும் கரெக்டாக இருக்குதான்ட்டு நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் கிளச்சை முதிச்சுட்டு ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டேன். ஹேண்ட் பிரேக் இப்போ தான் எடுக்கிறேன். எதனாலனா நான் நிற்கிற இடம் கொஞ்சம் இறக்கமான இடமா இருக்கனால ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு ஸ்லோவாக கிளச்சை விட்றேன். ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்குறேன், வண்டி மூவ் ஆகுது. அந்த சைடு மிரர்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும், ரிவர்ஸ் மிரரும் கண்டிப்பாக பார்க்கணும். எடுத்தோன்னா கரெக்டாக லெஃப்ட் சைடு வந்துடணும், நம்ம ஆப்போசிட் லைனில் ஓட்டக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செகண்டு, கொஞ்சம் ரேஸ் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் கியரு, ஓரளவுக்கு ரேஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃபோர்த்து கியரு. இது நம்ம சாதாரணமாக நம்ம போடுற மாதிரி தான், வேறு எந்த ஒரு இதில் பெருசாக எந்த ஒரு வித்தியாசம் இருக்காது. அடுத்தது வளைவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது கவனிக்கலாம். நம்ம பொலிரோவை பொறுத்தளவு ஏற்கனவே நான் இதே இடத்துல தான் நான் திருப்பி காமிச்சேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா அங்கே போயிட்டு அப்புறம் தான் திருப்போம். எதனாலனா பின்னால் இந்த கம்பங்களில் அந்த நம்ம வாகனத்தினுடைய பின்னால் ட்ரெய்லர் மோதிடக்கூடாதுன்ட்டு திருப்பி இருப்போம். இதுலேயும் அதே மாதிரி திருப்பலாம், ஆனால் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நீங்கள் பாருங்கள் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த அளவுக்கு போய் திருப்பணுன்ட்டு அவசியம் இல்லை, எல்லாருமே நம்ம போய் திருப்பிக்கிறது நம்ம சேஃப்டி. ஏன்னா ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வாகனம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வழி விடணும். இது மாதிரி கொஞ்சம் ஓட்டி திருப்புறதுன்னு சொல்லுவாங்க டிரைவிங் லாங்குவேஜில். இப்போது அதே வளைவு நான் லெஃப்ட் சைடு திருப்பி கேமரா. இப்போ இந்த சைடு நம்ம லெஃப்ட்டில் திரும்ப போகிறோம். நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள்.
எதற்காக நான் இப்போ இந்த இடத்துல நான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா, இந்த கம்பத்தில் வந்து பின்னால் ட்ரெய்லர் மோதிடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம நிறைய நேரம் சடனாக திருப்பிடுறோம். அப்போ பின்னால் மோதிடுது. அப்படி திருப்பக்கூடாது. இப்போ பாருங்கள், வீடியோவில் பாருங்கள் எப்படி திருப்புறேன்ட்டு. ஃபஸ்ட் நேராக போகிறேன். நேராக போயிட்டு இந்த அளவுக்கு கேப் வந்துருச்சு. கேப் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் திருப்புறேன். நான் மறுபடியும் கூட உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். நேராக போகிறேன். நேராக போயிட்டு அப்படியே பொறுமையாக திருப்பணும். சடனாக ஒடிக்கூடாது. நல்லா கேப் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பணும். அப்போ தான் பின்னால் அங்கே முட்டாது. கரெக்டாக திரும்பும். பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டடி பண்ணிடணும். ரொம்ப நேரம் அதே மாதிரி வச்சுட்டுக்கூடாது. திருப்பின மாதிரியே வச்சுருந்தோம்னா மறுபடியும் சைடில் போயிடும். அதனால் மறுபடியும் ஸ்டடி பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம ஓரளவுக்கு பார்த்துருப்போம். இன்னும் ரிவர்ஸ் மட்டும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸும் பார்த்துடலாம். ரிவர்ஸை பொறுத்தளவு நமக்கு இந்த கண்ணாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாலே திரும்பி பார்த்துக்கலாம். அதான் நமக்கு சேஃபு. அதனால் பின்னால் திரும்பி பார்த்துட்டு சைடு மிரர் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லோ இப்போ நான் ரைட் சைடு நான் பார்க் பண்ணுற ரோடுக்கு ரைட் சைடு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரைட்டில் நான் திருப்பிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அதே மாதிரி மறுபடியும் லெஃப்டில் திருப்புறேன். இப்படி திருப்பும்போது கரெக்டான இடத்துல வந்து அது பார்க் ஆகுது. சில வாகனத்தில் நான் சொல்லியிருப்பேன், ரிவர்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா முன்னால் வந்து ரொம்ப பானட் நீட்டிட்டு இருக்கிறனால நம்ம இப்படி திரும்பினோம்னா ரிவர்ஸில் போகிறப்ப ஆப்போசிட்டில் திரும்பும். இதில் அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் சின்ன ஸ்பேஸாக இருக்கிறனால ஈஸியாக திருப்பிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கார் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நான் இந்த பஜாஜில் இருக்கக்கூடிய சின்ன ஆட்டோ அது மாதிரிலாம் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.